விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடிங்க. சாப்பிட்டானா கொழுக்கட்டை பாருங்க எப்படி இருக்கு. சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. எள்ளி வச்ச கொழுக்கட்டை. சாப்பிட்டா நாங்க விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாருங்க. விநாயகர் இதை பாருங்க, மாவு ஒரு கப்பு, கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம், அது தேவையான அளவு வெல்லம். வாங்க போய் எப்படி செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ பூரணம் தேவையான எள்ளு, கருப்பு வெள்ளு வறுத்துக்கிறோங்க. வெள்ளை எல்லாம் போடலாம், கருப்பு எல்லாம் போடலாம். நம்மளுக்கு எது தேவையோ அது போத்துக்கலாம். கருப்பு எள்ளு போட்டா கொஞ்சம் டேஸ்ட் வரும், ருசியா இருக்கும். தேங்காய் போடக்கூடாது. தேங்காய் போட்டா இந்த மறுநாள் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி கருப்பு எள்ளு, வெல்லம், இது வேர்க்கடலை போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சும்மா ஒண்ணும் பாதியமா அரைச்சிக்கலாம். எள்ளு கொஞ்சம் மசியணும், மிக்சியில போட்டு எள்ளு வந்து படன்னு வரணும். கருப்பு எள்ளு போட்டு கொஞ்சம் நல்லா புடைச்சி எடுத்துக்கணும். இது பாருங்க, வந்து பாருங்க, மாதிரி படன்னு வரணும். ரொம்ப எள்ளை வந்து தீக்க கூடாது. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான். இந்த ஒரு ஏலக்காய் போடுறோம், வாசனைக்காக ஒரு ஏலக்காய், வாசனையா இருக்கும். ஏலக்காய் போட்டா ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லேசா சும்மா ஒரு ஒரு வரை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வறுத்தாச்சு, நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். போட போறேங்க. முதல்ல எள்ளு போட்டுருங்க. எள்ளு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நைஸா ஆகிற வரைக்கும் ஓட்டுங்க. இந்த பாருங்க, அடிச்சுட்டேங்க. இந்த பக்குவத்துக்கு வந்தா போதுங்க. இதுல வேர்க்கடலை போட்டுட்டேங்க. அது போட்டு ஒரு கிலோ வேர்க்கடலை போட்டு இந்த இந்த மாதிரி வரணுங்க, குறப்பா. இதுல கொஞ்சம் வெல்லம் போட்டு, கொஞ்சமா போடுங்க, வெல்லம் போட்டுருங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். பாருங்க, எல்லாமே ஒன்னா ரெடி ஆயிடுச்சு. பூரணம் சூப்பரான பூரணம் ரெடி. கொழுக்கட்டை பூரணம் இந்த இந்த லெவல்ல எடுத்துக்கோங்க. புதுசா செய்யறவங்க கூட இந்த மெத்தட்ல நீங்க செய்யலாம். சூப்பரா இருக்கும். வேர்க்கடலை எள்ளு எல்லாம் இழுத்தாந்து உடம்புக்கு. கருப்பு எள்ளு நல்லா சூப்பரா இருக்கும் உடம்பு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சுட தண்ணி. ஏன்னா புதுசா யானத்தை வச்சு கலக்கலாம், ஆனா கலக்க முடியாது, தண்ணி ஜாஸ்தி ஆயிடும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா விநாயகருக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் நெய், எண்ணெய் கூட ஊற்றலாம், அவங்கவுங்க விருப்பம் தான் அதெல்லாம். நான் வந்து கொஞ்சம் நெய் ஊத்துறேன். ஊற்றி சில கலந்துக்க. சாமிக்கு வைக்கிறது நெய் வாசனையா வச்சா உண்டை கலந்து நல்லா சுடு தண்ணி, கொச்ச தண்ணி கொஞ்சம் திட்டமா ஊத்திக்காங்க. அவ்வளவுதாங்க. ஏன்னா புதுசா செய்யறவங்க யானை வச்சு செய்யலாம், ஸ்டவ்ல பதம் வராது. இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இது புதுசா செய்யறவங்களுக்கு ஒரு ஐடியா. சேர்ந்து பழக்கமானவங்க அதிலே வச்சு கலக்கலாம். இந்த பாருங்க, சூப்பரா வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க மெத்தடு. இது கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டியா ஆயிடும் உருண்டை மாவு. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருவோம், ஒரு 5 நிமிஷம். அது என்ன ஆகும், நல்லா மாவு வந்து இறுகிடும். நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா மாவு வந்து சாஃப்டா ஆயிடும். நம்ம வந்து அப்ப பிசைஞ்சிக்கணும். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பாக்குறாங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்க, மாவு நம்மளுக்கு சாஃப்டா இருக்குங்களா, சாஃப்டா வரும் பாருங்க, நல்லா சூப்பரா வரும் பாருங்க. இப்ப இந்த அச்சில நாங்க செய்ய போறோம். இந்த அச்சில போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வராங்க. நாங்க இப்ப வந்து அச்சில செய்ய போறாங்க. பாருங்க எப்படி செய்யறது பாருங்க. கொஞ்சம் நெய்னா எண்ணெய்னா தண்ணி ஃபர்ஸ்ட் வாட்டிதான் கொஞ்சம் தடவணும், அப்புறம் நீங்க தடவுவாங்க. ஏன்னா புதுசா செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க,
கஷ்டப்படும். அதனாலதான் நைஸா தட்டி மிக்சி தட்டுவேன். தட்டி உங்களுக்கு இந்த டிசைன் வேணும்னா நீங்க அதை தட்டிக்கலாம். டிசைன் இந்த மாதிரி வச்சு மடிக்கணும். இந்த மாதிரி வச்சு மடிக்கினா உங்களுக்கு நல்லா போர்பட்ட வரும். இந்த பாருங்க, உடை போட்டு வச்சுக்கோங்க. செஞ்சு செய்ய உங்களுக்கு ஈஸியா மாவு நல்லா சாப்பிட்டா வந்துருச்சு. இந்த மாதிரி உடை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தட்டுறோங்க. மாதிரி தட்டு நல்லா உண்டை நல்லா மாவு வெந்துருச்சு. நல்லா சுட்டணி சுட சுட ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். சூப்பரான உண்டை நல்லா நைஸா தட்டிங்க. மொத்த தட்டாதீங்க, கொஞ்சமா வச்சுங்க. கொஞ்சமா இந்த மாதிரி வச்சு வச்சுங்க வச்சுங்க ஈஸியான உண்டை. நல்லா வெடிக்காது பொல்லாது சூப்பரான உண்டை. நல்லா இந்த மெத்தட்ல செய்யுங்க, சூப்பரான உண்டை வரும். நைஸா வருதுங்களா? நல்லா சுடு தண்ணி கொதிக்கிட்டோன்னு ஊற்றி நீங்க நல்லா புடிச்சிக்கணும் வச்சுங்க, சூப்பரா வரும். ஏன்னா அதுல யானத்துல நீங்க மாவு கொட்டி கலந்தா சில பேருக்கு வரும். புதுசா செய்யறவங்க மெத்தட் தெரியாது. சின்ன பசங்க கல்யாணம் ஆன பசங்க என்ன பசங்க இந்த மெத்தட்ல செய்யுங்க. கொஞ்சம் வயசானவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யலாம். இந்த செய்யுங்க காட்டுங்க. நாங்க மோதிரம் செய்து காட்டுறோங்க. அச்சில செய்வாங்க. தட்டிட்டு இதுல வந்து கொஞ்சம் இதுல வச்சுட்டு இந்த உண்டைய மாவை இதுல வச்சிருங்க. கொஞ்சமா வச்சுட்டு அப்படியே இதை அமைச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு மோதிரம் இதை கொஞ்சம் இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு இதை கொஞ்சம் அமைக்க அப்படியே மாட்டணும். ஓப்பன் பண்ணி ஓப்பன் சூப்பரான மோதிரம் ரெடி. மோதிரம் சூப்பரா இந்த மாதிரி செஞ்சு வச்சு அச்சில போட்டு வச்சு சூப்பரா இதுல வச்சுட்டாங்க.
இந்த மோதகத்தை இதில் வச்சுட்டு பூர்ணத்தை கொழுக்கட்டை இந்த அமைப்பு விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிசைனான கொழுக்கட்டை வரும். டிசைனா வந்து பாருங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஆவியில வச்சு எடுத்துட்டு வந்து காமிங்க. 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. ஆவி கட்டுறாங்க. தண்ணி எல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி ஆவி கட்டிக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காதுங்க. தனித்தனியா வச்சு எடுத்துக்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. அழகான கொழுக்கட்டை ரெடி. இந்த பாரு சூப்பரான கொழுக்கட்டை. ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காது. எல்லாம் வச்சுட்டாங்க. அதை மூட போறோம் பாருங்க. 10 நிமிஷத்துல வெந்துடுங்க. நம்ம எடுத்து காமிக்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துச்சான்னு பாக்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரா வெந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டுல பாக்க. விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பட்டனை தட்டவும். பூரண கொழுக்கட்டைங்க. விநாயகர் சதுர்த்தி இதுதான் முக்கியம். பூர்ண கொழுக்கட்டை தான் முக்கியம். எள்ளு வச்சு உருண்டைதான் முக்கியம். விநாயகர் பாருங்க எள்ளு உருண்டை வச்சுக்கிறோம் பாருங்க. எள்ளு உருண்டை, புளி கொழுக்கட்டை, மோதகம், உருண்டை, கொழுக்கட்டை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பட்டனை தட்டுங்க.